சிவா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சிவாவோட ஆசைய அவங்க அக்கா இந்திரா ராணி வந்து சூப்பரா புரிஞ்சுகிட்டு நிறைவேத்துறாங்க. ஐலிய பொண்ணு கேட்குறாங்க. நம்ம சிவாக்காக அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சிவா இருக்கார்ல, அவர் மட்டும் கேஷுவலா வந்து எப்படியாவது என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இந்திரா ராணி வந்து ஐலிக்காக ஒரு பரிசு வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இந்த நெக்லஸ பார்த்த உடனே சிவா வந்து முகம் தான் ஞாபகம் வருது. சிவா கையால இந்த நெக்லஸ வந்து போட்டுவிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும்ல. சிவாவுக்கு இன்னமும் வயசாயிட்டே போகுது. எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நிச்சயம் நம்மளே வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துரலான்னு சொல்லிட்டு, நம்ம இந்திரா ராணி அருமையா வந்து யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன தம்பி சிவா, ஐலி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கேருந்து 100 மீட்டர் சர்க்கிள்குள்ளே தான் ஐலி இருப்பாங்க. என்னக்கா இப்படியெல்லாம் வந்து கலாய்க்கிறீங்க? பின்ன ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? நீங்கள் அவங்க வீட்டில் சம்மந்தம் பேசிட்டீங்கன்னு சொன்னீங்க. அச்சச்சோ! நம்ம இன்னும் காதலியே சொல்லலை. இவங்க என்ன என்னென்னமோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்களே. நானும் அன்னைக்கு ஐலின்னு சொன்ன போய் எங்கெங்கெல்லாம் வந்து நிற்கிது. உனக்காக நானே வந்து சம்மந்தம் பேசி முடிச்சிடலான்னு தோணுது. என் வீட்டு பையன்டா நீ. நான் உனக்காக பேசாமல் வேறு யார் பேசுவா? என்ன பேசிடலாமா அப்படின்னு சொன்னோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா ஐலி தான் இத்தனை நாளாக வந்து கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காளா? என்ன பொண்ணு அவ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி உனக்காக ஐலி மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஐலியை வந்து பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து சிவா கொஞ்சம் தள்ளி போகிறாரு. நெக்லஸை வந்து ஐலி கிட்ட கொடுக்குறாங்க. மேடம் வேணாம் மேடம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒன்று. என்னது வேணான்னு சொல்கிற? நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கணும். நீ என்ன சாதாரண பொண்ணா? இந்த இந்திரா ராணியோட சொந்தக்கார மருமகளா ஆக போகிறவ. என்னது என்னோட மருமகளா? என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. டேய் அவர் என்ன சொல்ல வராருன்னா அப்படின்னு நம்ம பத்மா பாட்டி, ரித்திகா அவங்க வீட்டு மருமகனா? ஐலியும் மருமக தானே? அந்த அர்த்தத்தில் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி பத்மா பாட்டி பேசும்போது, கரெக்டு தான் நீங்கள் சொன்ன அர்த்தம். இருந்தாலும் இன்னமும் அவள் என்னோட மருமக தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு தான் இன்னொரு தம்பி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சிவாவை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பத்மா பாட்டி கேட்ச் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இவங்களுக்கு ஏது இன்னொரு தம்பி? சரி ஏதோ ஒன்று இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அயலியோட அப்பா. சிவா நீ வாப்பா, இவ இந்த நகையை வந்து போட்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அயலி எப்போதுமே இப்படி தான் மேடம். எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. அதாவது அவ சம்பாரித்த காசில் தான் வாங்கி போட்டுக்கணும்னு நினப்பா அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலத்தில் நல்ல பாலிசி தான். ஆனால் அன்பா கொடுக்கறத இதை நீங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லவே கூடாது. வேண்டான்னு சொன்னீங்கன்னா ரித்திகாவை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயக்கப்படுறீங்கன்னு அர்த்தங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா ராணி. என்ன மேடம் இப்படியெல்லாம் வந்து நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போனா இதை எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நகையை வந்து எடுக்கிறாங்க. மேடம் இது கிட்டத்தட்ட 15 பவுன் கிட்ட இருக்குமே. இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் எங்களால்? மேடம் நீங்கள் எங்ககிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. நான் வந்து உனக்காக இந்த பொருளை வாங்கலை சரியா? நான் எனக்காக வாங்கினேன். ரித்திகாவுக்கு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ரித்திகாவுக்கு ஆல்ரெடி உங்கள் வீட்டு சார்பில் ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. ஆனால் உனக்கு கழுத்தில் நீ இது மாதிரி நகையை வந்து போட்டுக்காமல் சும்மா வந்து இருக்கியா? என் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ரித்திகாவுக்கு செஞ்சா என்ன? உனக்கு செஞ்சா என்ன? ரித்திகா எங்கள் வீட்டு பொண்ணா மாறிட்டா. நீ எங்கள் வீட்டு பொண்ணா மாற போகிற. அப்படி இருக்கும்போது உனக்கு செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? சிவாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அக்கா எனக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சிவா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. இந்திரா ராணி வந்து நகையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கிக்கும்போது நிறுத்துமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணியை தடுக்கிறாங்க. நீங்கள் தான் மேடம் கொடுத்தீங்க. ஒரு பொண்ணுக்கு அவங்களே தனக்கு தானே நகை போட்டுக்கிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் ஐலிக்கு புரிய கொஞ்சம் தாமதமாகும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நகையை வந்து சிவா கிட்ட கொடு அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டி நீங்கள் கலக்குறீங்க போங்க. எங்கள் லெவலுக்கு வந்து யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. என் பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐலியை நினச்சி எல்லாரும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சிவா நீங்களே வந்து போட்டு விடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். உனக்கு நீயே வந்து போட்டுக்க கூடாதுமா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே, மேலே ஆல்ரெடி இந்திரா ராணி வந்து சின்ன பசங்கள்ட்டலாம் வந்து பேசியிருக்காங்க. அங்கிள் வந்து இந்த பொண்ணுக்கு நெக்லஸ் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மேலே வந்து பூ தூவணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ரெடியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கையாட்டுறாங்க நம்ம இந்திரா ராணி. அப்பன்னு பார்த்து நம்ம ஐலி கழுத்தில் போட்டு விட்றாங்க. சிவாவுக்கு வந்து முகம்லாம் வந்து சிரிப்பாக இருக்குது. நம்ம ஐலி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து அந்த கோல்டு செயினை வந்து போட்ட உடனே மேலேருந்து
பூ நிறையா வந்து தூவுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். கிலோ கணக்குல வந்து பூவ வந்து அப்படியே வந்து கொட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அயலிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம சிவாக்கு ஆல்ரெடி வந்து எதுவும் புரியாம வந்து இருக்காரு. பூவெல்லாம் தூவி அச்சத போட்டோனே, அவரு தாலி கட்டின ஃபீலுக்கே வந்துட்டாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாரி சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து இருக்காரு. சரி, அடுத்தது என்ன? நல்ல விஷயத்த வந்து பேசிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, பத்மா பாட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சிவாவ அவங்க தம்பியா நெனச்சு அயலிய பொண்ணு கேட்க தான் இவ்வளவும் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா! இங்க என்னம்மா நடக்குது? டேய் அவங்க சிவாவ தானடா தம்பியா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. சபையில வேற சொன்னாங்களே! இப்ப சிவாவ தான் அயலிக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. புரியுதா உனக்கு?" "ஓ! சரிம்மா, சரிம்மா. எனக்கு சந்தோஷம் தான். அயலி சம்மதம் சொன்னா சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் அயலி எப்புட்றா சம்மதம் சொல்லுவா? அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சிவாக்காக அவங்க பேசும்போது, நீ தான் உன் பொண்ணோட மனசுல வந்து ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும்." "அம்மா நான் எப்படிம்மா இதெல்லாம் சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சரிடா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அயலி வந்து வெட்கப்பட்டுட்டே வந்து போறாங்க. என்னது அயலி மட்டுக்கும் போறாங்க? வெட்கங்கிற மாரி பத்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம், "தம்பி, என்ன தம்பி இவ இப்படி இருக்கா? மத்த விஷயத்தெல்லாம் வந்து வேகமா வந்து கற்பூரம் மாரி புரிஞ்சுக்கிட்டு, ஈஸியா எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடுறா. ஆனா காதல்னு வந்தா மட்டும் இவளுக்கு என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற" மாரி சிவா வந்து சொல்றாங்க. "சரி கூடிய சீக்கிரம் பேசி முடிச்சிரலாம்."